காலவெளியில் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் தர, இந்த மாதத்துக்கான வார்த்தைகளை தர நாம் ஜெபத்தோடு இருப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம், 5:14. போதும். ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே என்று எழுதப்படுது. இந்த காலவெளியில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த ஆண்டவரிடத்தில் திரளான ஜனங்களை அவர் மலையிலே ஜனங்கள் ஏறி வந்தபோது அங்கே ஆண்டவரும் அந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற சீஷர்களையும் அங்கே கூடி வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த காலவெளியில் இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அங்கே முதல் வசனத்தில் பார்த்தால் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேலே ஏறினார் என்று சொல்லிப்பார். இங்கே ஆண்டவரிடத்தில் வந்த சீஷரும் அவருடைய சீஷரும் அவரோடு கூட என்ன செய்தார்கள், வந்தார்கள் என்று சொல்லிப்பார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு இதாக இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கு. நம்மளை ஆண்டவர் ஸ்தோத்திரம் நாம் குடும்பத்துக்கு நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம் இருக்கிற தெருவுக்கு நம்மை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நாம் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிராமத்திற்கு பட்டணத்திற்கு நம்மளை ஆண்டவர் என்னதா வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். உலகத்துக்கு நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார், வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் நம்ம ரட்சித்து அபிஷேகத்து வேறுபரித்து நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வெளிச்சம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நாளும் மங்கி போகவே கூடாது. லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. 11:35 வாசியமா? ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம், உன்னிலை காணப்படுகிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்போ நம்மில இருக்கிற வெளிச்சம் என்ன செய்யக்கூடாது, என்ன ஆயிடக்கூடாது, இருளாயிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் உலகத்துக்கு யாராக இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்போது நம்ம உலகத்துக்கு ஆண்டவர் எல்லா இடத்திற்கும் வெளிச்சமாக வைத்திருக்கிறபடினால இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பூமிக்கு யாராக இருக்கிறீங்க, உப்பாக இருக்கிறீங்க. அந்த உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலவெளியில் ஸ்தோத்திரம் இந்த மாதத்துக்கான வார்த்தை என்ன என்று சொன்னால், நீங்கள் உலகத்துக்கு யாராக இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்ச இடத்துல தான் ஜனங்கள், இருளை அதிகமாக ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த உலகமானது இருளை தான் என்ன செய்கிறது, விரும்பி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் பாவம் செய்வதற்கு. ஆனால் நம்மிடத்தில் காணப்படுகிற வெளிச்சமானது ஒரு நாளும் என்ன ஆகக்கூடாது, இருளாகக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை வெளிச்சமாக்குறது யாரு, நாம் சேவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் ஆக்குறாரா இல்லையான்னு பாருங்க. சங்கீதம் 18வது சங்கீதம் தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. 18:28 வாசிங்க. ஒரு 4 காரியத்தை சொல்ல போறதுக்கு முன்னால தேவரீர், அவர் சொல்றாரு, தேவரீர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்கு, என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிறீர், ஆக்குவீர் என்று சொல்லுகிறார். என் விளக்கை ஏற்றுவீர், என்னுடைய இருளை அவர் என்ன செய்வார்,
நம்மளை ஆண்டவர் வெளிச்சமாக்கி இருக்கிறார். எவ்வளோ ஜனங்கள் இன்னும் எதுக்குள்ள தான் இருக்கிறார்கள், இருளுக்குள்ள தான் இருக்கிறார்கள். இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் ஒரு நாள் இருளுக்குள்ள கிடந்தோம், இருளான வாழ்க்கையில் கிடந்தோம், நம்மளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றினார். ஆகையால் நீங்கள் உலகத்துக்கு யாராய் இருக்கிறீர்கள்? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். 1 சாமுவேலில் 2 சாமுவேல் 22-29 வாசிங்க. 2 சாமுவேல் 22-29 வாசிங்க. கர்த்தராகிய தேவரீர், நீர் யாரா இருக்கிறீர்? எப்படி இருக்கிறீர்? நீர் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை, பாருங்க, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் ஆக்கிறவர். அப்போ கர்த்தர் கிறிஸ்து சங்கீதக்காரனாகி தாவீது எவ்வளவு அழகா சொல்கிறார் பாருங்க, என் இருளை நீர் என்ன ஆக்குறீர். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கை இருளாக இருக்கும்போது உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்னதாக வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். நம்ம எப்போதும் இந்த வெளிச்சமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 4 காரியம் பார்க்கணும். நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு 4 காரியத்தை பார்க்கணும். முதலாவது நம்ம என்ன செய்யணும்? லேவியராம புஸ்தகம் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராமத்தில் 24வது அதிகாரம் முதல் 2 வசனத்தையும் வாசிப்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்து விளக்கு எப்போதும் என்ன செய்கிறது? எரிந்து கொண்டு இருக்கும்படி இடித்து புளிந்த ஒளிவ எண்ணெயை போதும். அப்போ நம்முடைய விளக்கு எப்போதும் வெளிச்சம் கொடுக்கணும்னா எரிந்து கொண்டு, அப்போ என்ன செய்யணும்? இதில் இடித்து பிழியப்பட்ட எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. லேவியராம புஸ்தகம் 24:1-2. ஸ்தோத்திரம். ஒளிவ எண்ணெயே என்ன செய்யணும்? அப்போ இது எதை காட்டுகிறது? நம்முடைய விளக்கானது எப்போதும் எரிய வேண்டுமானால் நம்மிடத்தில் என்ன காணப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த விளக்கு எரியணும்னா எண்ணெய் என்ன செய்யணும்? ஊற்றப்படணும். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவிங்கிற எண்ணெயை என்ன செஞ்சிருக்காரு? தந்து இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கி அந்த குத்து விளக்கு எப்போதும் எரிய வேண்டுமானால் அதுக்கு இடித்து பிழியப்பட்ட எண்ணெயை அதில் என்ன செய்யணும்? ஊற்றணும். கல்வாரி சிலுவையில் நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் நமக்காக நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், இந்த விளக்கு எரியணும்னா எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. எண்ணெய் இருந்தால் தான் விளக்கு என்ன செய்யும்? எரியும். நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய விளக்கு அணையாமல் இருப்பதற்கு நான் எப்போதும் நம்மளை என்ன செய்யணும்? நம்மளை என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன், வீட்டில் குத்து விளக்கு எரியுதுன்னா தன்னால் அணைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதை போய் அப்பப்போ என்ன செய்வாங்க? தூண்டி விடுவாங்க. அந்த கருந்தெறி வந்ததுன்னா அதை வெட்டி விடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படியே தூண்டி விட்டால் தான் அது எரியும், இல்லைன்னா அது அப்படியே உள்ளே போய் என்ன செஞ்சிடும்? அணைஞ்சிடும். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி வருகிற கருந்தெறியெல்லாம் என்ன செய்யணும்? வெட்டணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வெட்டி விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்போதும் நம்முடைய விளக்கை என்ன செய்யணும்னா எரிந்து கொண்டே இருக்க. அல்லேலூயா. அப்போது ஸ்தோத்திரம், நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற வேண்டுமானால் ஸ்தோத்திரம் அந்த விளக்கில் எண்ணெய் என்ன செய்யணும்? ஊற்றப்பட வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது 23வது சங்கீதத்தில் சொல்கிறார், என் தலையை நீர் எண்ணெயினாலே நீர் என்ன செய்கிறீர்? அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழுகிறது. என் தலையை எண்ணெயினாலே நீர் என்ன செய்கிறீர்? அபிஷேகம் பண்ணுகிறீர். அப்போ முதலாவது எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்தாவிங்கிற எண்ணெய் நமக்குள்ளே என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அது எண்ணெய் இருந்தால் தான் எரிந்து கொண்டே இருக்க முடியும். நான் வச்சிருக்கிற வாகனம் 2 வீலராலும் 4 வீலராலும் அதற்கு எண்ணெய் போட்டால் தான் வண்டி என்ன செய்யும்? ஓடும்.
இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு என்று ஓட வேண்டுமானால் பரிசுத்தாவிங்கிற எண்ணெயை நாம் எப்பொழுதும் நாம் நிரப்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களில் ஸ்தோத்திரம், இப்போ எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் பங்கு இருக்குது. முன்னால் நாம் பார்த்தோமானால் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு போவதற்கு, வெகு தூரம் போவதற்கு பெட்ரோலை என்ன செய்வாங்க, நிரப்பிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா போகிற இடத்துல என்ன செய்யாது, கிடைக்காது, போய் திரும்பி வரேன்னு சொல்லி. அப்போ முதலாவது காரியம் எண்ணெய் எப்பொழுது ஊற்றப்பட வேண்டும். அதுக்கு இன்னொரு வசனம் சங்கீதம் 92:10 அங்கே சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார் பாருங்க. 92வது சங்கீதம் 10வது வருஷம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் உயர்த்தி புது எண்ணெயினாலே நான் என்ன செய்கிறேன், அபிஷேகம் பண்ணி. சங்கீதக்காரனாகிய தாவீதை ஆண்டவர் உயர்த்தி வைத்து பார்த்து ஆடுக்கு பின்னாலே கிடந்தவனை அரசராய் மாறுறதுக்கு காரணம் அவன் புது எண்ணெயினாலே என்ன செய்யும், அபிஷேகம் பண்ணப்பட்டான். குப்பி அபிஷேகம் அல்ல, கொம்பு அபிஷேகம். இல்லையா? அப்போ முதலாவது காரியம் நம்ம எண்ணெயினால என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணப்படணும், ஊற்றப்படணும். ரெண்டாவது காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய விளக்கு எப்போது எரியணும்னா என்ன செய்யணும். சங்கீதம் 119வது சங்கீதம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு என்ன செய்கிறது, வெளிச்சமும் இருக்கிறது. போதும். அப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே என்னது போட்டிருக்கு, மறுபடியும் ஆசிங்க. உம்முடைய வசனம் காலுக்கு தீபம், தீபம் வெளிச்சம் கொடுக்கிறது, பாதைக்கு வெளிச்சம். அப்போ அது தீபம் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது, வெளிச்சத்தை கொடுக்கிறது. எது, கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. இந்த வசனமானது வீட்டிலேயோ அங்கே இருக்கிற மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம அந்த உலகத்துக்கு யாராக மாற முடியும், வெளிச்சமாக மாற முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் புடமிடப்பட்டவைகள். ஸ்தோத்திரம். பொன்னிலும் பசுமொன்னிலும் அது எப்படி இருக்கு, ஸ்தோத்திரம். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் அது எப்படிப்பட்டது. ஆண்டவருடைய வசனம் சமட்டின்னு போட்டிருக்கு. ஆண்டவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பால் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, கண்ணாடி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு அப்போ ஆண்டவர் நம்மளை இதாக வச்சிருக்கிறார்னா கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம். நம்முடைய வெளிச்சம், நம்ம உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக மாறணும்னு சொன்னால் நம்மிடத்தில் கர்த்தருடைய வசனம் உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவருடைய வசனம் இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாயில் மட்டும் இருந்தால் மாத்திரம் போதாது, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஆண்டவருடைய வசனம் என்ன செய்யணும், பதியப்பட வேண்டும். அல்லேலூயா. அது நமக்கு மற்றவர்களுக்கு பாதை காட்டுகிற வெளிச்சமாக இருக்கிறது. எது, ஆண்டவருடைய வசனம். அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிங்க. உபாம புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனம். 11 உபாகமம் 11:19. நீங்கள் என் வார்த்தைகளை எங்கே வச்சிருக்கணும், உங்கள் இருதயத்திலும் உங்களுடைய ஆத்மாவிலும் என்ன செய்யணுமா, பதிக்கணும், உள்ள பதிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை உள்ள பதிச்சாதான் நம்ம வெளிச்சம் கொடுக்க முடியும். பதித்து அவங்களுடைய கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்கள் நடுவே ஞாபக குறியாக வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியிலே நடக்கும் போதும், படுத்துக்கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போதும் எதை, ஆண்டவருடைய வசனத்தை. வீட்டில் இருந்தாலும் சரி, எப்பவும் நம்ம மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம், மற்ற காரியத்தை பற்றி பிரச்சனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எப்போதும் ஆண்டவர் வசனத்தை குறித்தே என்ன செய்யணுமா, பேசணும். ஆண்டவர் நம்மளை நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறார்.
நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னா மற்றவங்க புரணி பேசியோ மற்றவங்களை பற்றியோ பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் எப்போதும் ஆண்டுடைய வார்த்தையை குறித்து நாம் ஸ்தோத்திரம் நாம் தியானித்து எப்போதும் அதை குறித்தே என்ன செய்யணுமா, நமக்கு மட்டுமில்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் கருத்தாய் நாம் போதிப்போமானால் நம்மளை ஆண்டவர் உலகத்துக்கு எதை வச்சிருப்பார், வெளிச்சமாக வச்சிருப்பார். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரியம், நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டுமானால் வேத வசனங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே என்ன செய்ய பதித்து வைத்திருக்கணும். அல்லேலூயா. பதிச்சு வச்சாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதட்டளவில் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, எங்கே இருக்கணும், கேட்கிற வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் இருங்கள் என்று எழுதப்பட்டது. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். 2 பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1:19. உறுதியான தீர்க்கதரிசன வசனங்களும் நான் இது என்ன வசனம், எது வசனம், தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. உங்க இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள இடத்துல பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்து இருந்தால் என்ன செய்யணும், கவனிச்சா எப்படி இருக்குமா, நலமாக இருக்கும், உள்ளத்தில் இருக்கணும். அவர் ரெண்டாவது காரியம், ஆண்டுடைய வசனம் நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக மாறணும்னா கர்த்தருடைய வசனம் எங்கே இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. செவரில் இருந்தோ ஸ்தோத்திர அட்டையில் இருந்த இல்லை, ஆண்டுடைய வசனம் நமக்குள்ளே என்ன செய்யணும் இருந்தால் நம்ம மற்றவங்களுக்கு என்ன கொடுத்துக்கிட்டே இருப்போம், வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. நம்மளை காண்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள், இவங்க கர்த்தரை சேவிக்கிறவங்க, இவங்க இப்படி ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நம்முடைய வெளிச்சத்தை என்ன செய்வார்கள், காண்பார்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வெளிச்சமாக நடந்துட்டா ஸ்தோத்திரம், இந்த வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஆண்டவரை தேடி வருவாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, மூணாவது காரியம், நாம் வெளிச்சம் கொடுக்கணும்னா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி வெளிச்சம் கொடுக்கணும். என்ன செய்யணும், மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம், 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க, மற்றவங்களுக்கு முன்னால் பிரகாசிக்கணும்னா என்ன செய்யணும், நற்கிரியைகளை செய்யணுமா. என்ன செய்யணும், நற்கிரியைகளை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நற்கிரியைகளை கண்டு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ ஸ்தோத்திரம், நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நம்முடைய திராணிக்கு மேலும் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன், நற்கிரிகளை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. அந்த நாட்களில் ஸ்தோத்திரம், வெளி தேசத்திலிருந்து அநேக மிஷினரிகள் தங்களுடைய வைத்திருந்த சொத்து எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து ஸ்தோத்திரம் பல நற்கிரிகளை அவர்கள் என்ன செய்தார்கள். அல்லேலூயா. அந்த நற்கிரிகளை கண்டுதான் ஜனங்கள் இயேசுவை என்ன செய்தாங்க, விசுவாசித்தாங்க, ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபித்தால் மாத்திரம் போதாது, சர்ச்சைக்கு வந்தால் மாத்திரம் போதாது, நம்முடைய நற்கிரிகளை மற்றவர்கள் என்ன செய்யணும், காணணும். அல்லேலூயா. நற்கிரியை கண்டுதான் எங்கே வர முடியும், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவங்களுக்கு மத்தியில் எப்படி என்ன செய்யணும், பிரகாசம். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லு, சிறியோரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். நம் நற்கிரிகளுக்கு தக்க பலனை நிச்சயமாக கர்த்தர் நமக்கு
தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் அதற்கு ஏற்ற பிரதிபலன் நிச்சயமாக ஆண்டவர் தர முடியும். அல்லேலூயா. அதுக்கு வாசிங்க பாருங்க, எபேசியர் 2:10 வாசிங்க. அந்த நற்கிரிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? நம்ம மட்டும் அனுபவிக்க இல்லை, நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளிலே அந்த நற்கிரியை செய்யும்படி நடக்கும்படி அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ எதுக்கு? நற்கிரிகளை செய்வதற்கு. இன்னொரு வசனம் கலாத்தியர்ல 6வது அதிகாரம் 9, 10 வாசிங்க. இந்த ஒரு காரியத்தை நான் அப்போ நன்மை செய்கிறதுல என்ன செய்யக்கூடாது? நம்ம நன்மை செய்ய செய்ய நமக்கு தீமை வருது என்னலாம், ஆனால் அதற்கு ஏற்ற பிரதிபலனை நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல், நன்மை செய்வதில் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அதுக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய நற்கிரிகளை கண்டு கடந்த நாட்களில் கோயம்புத்தூரில் எனக்கு தெரிந்த ஒரு போதகர், யூடியூப்பில் கூட இப்போ பார்த்துக்கிறேன், ஜான் பால்னு சொல்லி முதிர்ந்த வயதில் 84வது வயதில் மரித்தார். பாஸ்டர் எபனேசர் ஜானுடைய ஸ்தோத்திரம் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர். ஆனால் அதை பார்க்கும்போது அவர் இறந்து அநேக பிள்ளைகளை, தாய் இல்லாத பிள்ளைகள், தகப்படி இல்லாத பிள்ளைகளை, நிறைய சபை இருக்கிறது, திறந்த வேதாம சபைன்னு சொல்லி திரளான சபைகள் இருக்கிறது, 400 சபை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நிறைய பிள்ளைகள் படித்து அதில் இங்கே இருக்கிற அம்மா அவருடைய அவங்க தங்கச்சி அங்கே தான் இருக்குது. இப்போ ஸ்தோத்திரம். நான் பல ஆண்டுகளாக நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அந்த தேவ மனுஷன் ஸ்தோத்திரம், தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அவருடைய இன்சில் தான் அந்த பிள்ளைகளுக்கு. யாருக்கு இன்சில்? ஃபாஸ்டோடைய இன்சில் தான். அன்றைக்கி அநேகருடைய சாட்சி நாங்கள் 2 பேரும் ராத்திரி பகலும் அந்த செய்தி அடக்க எல்லாத்தையும் நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அம்மா கிடையாது, அப்பா இல்லாமல் பிள்ளைகள் ஸ்கூலில் சேர்க்க வைக்க எல்லாம் யாருக்கு? அநேக பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கும் அவங்க வீட்டில் அந்த தங்கச்சி கூட வேலை பார்க்குற பிள்ளை, தாயோ தகப்ப இல்லாத பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் இருந்தே அதுக்கு முன்னாலேயே அவருக்கு அநேக பிள்ளைகளை எடுத்து என்ன செய்கிறார்? 400 சபை இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நற்கிரிகளை செய்ய இன்றைக்கி அவங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் உலக அளவில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பல மடங்கு அவரை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளை எடுத்து வளர்த்தார். ஸோ அப்போ நற்கிரிகளை அவர் கண்டு, அப்போ என்ன செய்யணும்? நற்கிரிகளை நாம் செய்யணும். செய்தால்தான் நம்மளை ஆண்டவருக்கு எதாவது வைக்க முடியும்? வெளிச்சம் வச்சிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அது ஸ்தோத்திரம். விளம்பரம் தேவையில்லை, அதுக்கு வால்போஸ்ட் தேவையில்லை. ஒரு கை செய்கிறது மறு கை என்ன செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நற்கிரிகளை நாம் செய்கிறவர்களாய் இருப்போமானால் நம்ம வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாருக்கு இன்னும் செய்யணும் பாருங்க. நம்ம ஸ்தோத்திரம் நற்கிரியை யாருக்கு செய்யணும்? மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 5:44 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன செய்யணும்? அப்போ யாருக்கு நற்கிரிகளை செய்யணும்? சத்துருக்களை சிநேகிகள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அது நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு தான் உதவி செய்யும். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதிங்க. உங்களை யார் பகைக்கிறவர்களோ அந்த பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க?
நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ யாருக்கு? நமக்கு நம்மளை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? இதான் நற்கிரியை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்ய? நம்ம மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னா நம்ம நற்கிரியைகளை என்ன செய்யணும்? 3 காரியம் சொல்ல. முதலாவது, இடித்து பிழியப்பட்ட எண்ணெய் ஊற்றப்படணும். ரெண்டாவது, அது பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எண்ணெய் இருந்தால் தான் என்ன ஆகும்? வெளிச்சம் கொடுக்கணும். ரெண்டாவது, கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருதயத்தில் என்ன செய்யணும்? ஊற்றப்படணும், இருதயத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நாம் வெளிச்சம் கொடுக்க முடியும். மூணாவது என்ன செய்யணும்? நாம் நற்கிரியைகளை செய்யணும். அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிப்போமே. ஸ்தோத்திரம். அதற்கு ஏசாயா 58:10 வாசிங்க. 58வது அதிகாரம் 10. எங்க? பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினான். இருளிலே உன் வெளிச்சம் என்ன செய்யும்? எப்போ உதிக்கும்? சிறுமைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, அடுத்து பசி உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்? அப்போ இது எதை காட்டுகிறது? பசியாக இருக்கிற ஸ்தோத்திர சிறுமைப்பட்டவருக்கு மேலே அவங்க மேலே நம்ம கண்ணு போச்சுன்னா ஸ்தோத்திரம், அதுவே நம்ம வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா.